கருணைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பராவும் டேஸ்டியாவும் இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற கருணைக்கிழங்க கையில எண்ணெயை தடவிட்டு கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சூப்பரான மசாலாவை ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமா ஆயில சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 5-6 மிளகு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 5-6 முந்திரி பருப்பையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல கொஞ்சமா ஆயில சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளிய நீள்வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன தேங்காவில 1/4 மூடி தேங்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவு வதங்கி இருக்கணும். இத ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கருணைக்கிழங்கு துண்டுகளை இது கூட சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஆயிலேயே நல்லா வேகணும், ஆனா மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது. ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமா ஆயில சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். இப்போ மிக்ஸி ஜார்ல தண்ணிய சேர்த்துட்டு இந்த மசாலா கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மூடி போட்டு மூடி மசாலாவை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கருணைக்கிழங்கு துண்டுகளை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதுல கை நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.